மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் பிரச்சனைகள், இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாதன்மை, ப்ரீமெச்சுர் எஜக்குலேஷன், விந்து முந்தலுக்குரிய பகுதி. வெளியூர் அன்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த ஆண்கள் சாதாரணமாக செய்கின்ற இந்த சுய இன்பம் காணுவது மாஸ்டர்பேஷன் அல்லது அதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுய இன்பம் அல்லது கைப்பழக்கம் என்று சொல்லுவார்கள். எனவே நான் போன நிகழ்ச்சிக்கு பிற்பாடு ஒருவர் எனக்கு தொலைபேசியின் மூலம் அழைப்பு எடுத்து, டாக்டர், ஒரு நாளைக்கு இவ்வளவு தரம் தான் கைப்பழக்கம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு கிழமைக்கு இவ்வளவு தரம், அல்லது ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தரம் என்று ஏதாவது வரையறை இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டார். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த சுய பழக்கம் அல்லது கைப்பழக்கம், சுய இன்பம், கைப்பழக்கம் அல்லது மாஸ்டர்பேஷன் ஒரு நாளையிலே ஒருக்கா செய்யலாம், 2 தரம் இருக்கலாம், 2 தரம் செய்யலாம், 3 தரம் செய்யலாம் என்று ஒரு விதமான வரையறைகளோ ஒன்றுமே கிடையாது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பல பிழையான கொள்கைகளையும் பிழையான நிலைப்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் பாரதூரமான பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஒரு நாளையில் நீங்கள் 10 தரமும் செய்யலாம். எங்களுக்கு ஒரு தரக்குமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய சத்து வீணா போகுது அப்படி ஒரு கதையுமே இல்லை. உங்களால் இயலும் என்றால் நீங்கள் அப்படி இருக்கலாம். எனவே இந்த சுய இன்பம் காணுது அல்லது மாஸ்டர்பேஷன் செய்வது அல்லது கைப்பழக்கமானது ஒரு நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்கா இப்படியெல்லாம் நாங்கள் வரையறை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த மனிதர்களில் ஒரு பழக்கம் இருக்கிறது, ஃபீட்பேக் ஸ்டிமுலேஷன் அல்லது ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். ஒரு விடயத்தை வேணாம் 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 என்று யோசித்தால் அதுதான் எங்களுக்கு வேண்டும். உதாரணமாக என்னை பொறுத்த மட்டிலே சாப்பாட்டிலே கொஞ்சம் பிரியமானவனான். எனவே சாப்பிடக்கூடாது நான் யோசிச்சு கொண்டிருக்கின்ற போது என்னை அறியாமலேயே இந்த சாப்பாட்டில் எனக்கு ஒரு அபரிவிதமான ஆர்வம் வருவதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நான் என்னத்தை செய்கிறோனோ அது மற்ற பக்கத்திலே வரும். அதே போல தான் இந்த கைப்பழக்கத்திலையும் அல்லது மாஸ்டர்பேஷன்லையும் சுய இன்பம் காணுதலையும் ஒரு நாளைக்கு ஒருக்காத்தான் செய்ய சொன்னார்கள், அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்காத்தான் செய்ய சொன்னார்கள், ஒரு மாதத்துக்கு ஒருக்காத்தான் செய்ய சொன்னார்கள் சொல்லி நாங்கள் எங்களுடைய மூளையை நாங்கள் இன்னிபிட் பண்ணுகிற போது, எதிர்க்கின்ற போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன எங்களை அறியாமலேயே அதில் இருக்கின்ற ஆர்வம் எங்களுக்கு கூடுதலாக செல்லக்கூடியதாக இருக்கும். இது மிக முக்கியம். எனவே தான் மாஸ்டர்பேஷன் ஒரு நாளை இத்தனை நாள் செய்யலாம் என்று சொல்லி ஒரு விதமான வரையறையும் கிடையாது. பல பேர் இந்த ஆண்கள் தங்களுடைய பிரச்சனைகளுடன் தொடர்பு கொள்கிற போது முதல் சொல்வார், எனக்கு முந்தி டாக்டர் சரியான கைப்பழக்கம் இருந்தது என்று சொல்லி. அப்படி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், இந்த மாஸ்டர்பேஷனை நாய்கள், பூனைகள், மிருகங்கள், எல்லா மிருகங்கள் கூட செய்வதை நீங்கள் அவதானிக்கலாம். இனி அவற்றை கூட அது ஒரு பொதுவானது. எனவே இந்த மிருக உலகத்திலேயே எல்லாமே பொதுவானது. எனவே மிருகங்கள் கூட, நீங்கள் ஆட்டை பார்க்கலாம், அல்லது ஆணாட்டை பார்க்கலாம், அல்லது நாய்களை பார்க்கலாம், பூனைகளை பார்க்கலாம், எல்லாருமே இந்த மாஸ்டர்பேஷனுக்கு அடிமை என்றபடியினாலே ஒரு நாளைக்கு இத்தனை தரம் தான் மாஸ்டர்பேஷன் செய்வென்ற என்ற கொள்கையை மறந்து விடுங்கள். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த கைப்பழக்கம் என்பது பிழையானது என்பதை மறந்து விடுங்கள். இதுதான் மனைவியுடன் இருப்பதற்கு. ரைட். ஒரு நாளையிலே திருமணம் முடித்த, கேட்கின்ற கேள்வி என்னிடம், ஒரு நாளையிலே திருமணம் முடித்த பிற்பாடு மனைவியுடன் எத்தனை தரம் இருக்கலாம்? ஒரு விதமான டைமும் இல்லை. உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பெண் துணை, அவருக்கு விருப்பம், அவர் உங்களுக்கு ஒத்துழைக்கிறார் என்றால் ஒரு நாளையில் 100 தரம் இருக்கலாம். அதில் ஒரு விதமாக யாருமே தடுக்க முடியாது. எந்த ஒரு வைத்தியரும் அது பிழை என்று சொல்ல முடியாது. நான் இங்கே சொல்லுவதை கவனிங்கள். உங்களுடைய பெண் துணை அல்லது உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒத்துழைத்தால், அவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாவிட்டால் நீங்கள் எத்தனை தரம் ஒரு நாளில் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், பிள்ளை இல்லாத தம்பதியினர், அதை நாங்கள் பிரைமரி சப்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவோம், இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவோம். பிள்ளைகள் இல்லை, திருமணம் முடித்து 2-3 வருடங்களாக திருமணம் இல்லை. இப்படிப்பட்ட தம்பதியினருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் பீரியட்ஸ் ஏற்பட்டு
அந்த பெண்ணுக்கு முதல் தரம் மாதவிடாய் ஏற்படுகின்ற போது, அதாவது முதல் தரம் அவருக்கு இரத்தம் வருகின்ற போது அதை நாங்கள் முதலாம் நாள் என்று எடுப்போம். அந்த முதலாம் நாளிலிருந்து 12 நாளை எடுத்து அந்த 12 நாளிலே இருந்து 15 நாட்கள் மட்டும் நாங்கள் அவர்களை உடலுறவு வைக்க சொல்லுவோம். ஏனெனில் அந்த நேரத்தில் தான், அதாவது ஒரு மாதவிடாய் 12 நாளிலே இருந்து 15 நாளுக்கு இடையில தான், அதாவது ஏறக்குறைய சராசரியாக 14 நாள். இது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். இந்த 12 இருந்து 15 நாட்களுக்கு இடையில தான் ஒரு பெண்ணினுடைய சூலகங்கள், ஓவரியில இருந்து முட்டைகள், அதாவது பெண் அணுக்கள் வெளிவிடப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் தான் ஒரு ஆண் அந்த பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்பை வைத்திருந்தால் அந்த பெண்ணுக்கு கருத்தரிக்கின்ற சாத்தியக்கூறுகள் 100க்கு 100% இருக்கும். எனவே இதன் அடிப்படையிலே தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அதாவது 2-3 வருடங்களாக திருமணம் முடித்து சாதாரணமாக செக்ஸ் வைத்துக்கொண்ட, பாலியல் உறவை வைத்துக்கொண்ட தம்பதியினர் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போதுதான் மட்டும்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த 12 நாள் 15 நாள் கணக்கை சொல்லுவோம். அதை விட்டு போட்டு மற்ற இடங்களிலே நீங்கள் ஒரு நாளைக்கு அல்ல ஒரு கிழமைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தரம் தான் இருக்க முடியும், 1-2 தரம் தான் இருக்க முடியும் என்ற கடப்பாடை எந்த ஒரு மருத்துவராலும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஸ் லைஃப் அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எனப்படுவது மனிதனுக்கு மிகுந்த ஒரு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. நான் முதலிலே சொன்னேன், இந்த கைப்பழக்கம் என்றால் என்ன, செக்ஸ் இன்டர்கோர்ஸ் என்றால் என்ன, அதன் மூலமாக பாரதூரமான ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி ஒன்று மனிதர்களுக்கு ஏற்படுகிறது என்றபடியினாலே இதை நாங்கள் கட்டுப்படுத்துவது, 1 தரம் 3 தரம் 4 தரம் என்று சொல்லி கட்டுப்படுத்துவது என்பது பிழையான ஒன்றாக இருக்கிறது. எனவே அது கைப்பழக்கமாக இருக்கலாம், மனைவியுடன் வைத்துக் கொள்கிற செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக இருக்கலாம். ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சாதாரணமான ஒரு நிலையிலே நாங்கள் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். கட்டுப்படுத்த வெளிக்கிட்டால் அது ஃபீட்பேக் ஸ்டிமுலேஷன் அல்லது ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் என்று சொல்வோம். அதாவது மூளை அதற்கு எதிராக செயற்படும். பார்க்க வேண்டும்னா பார்க்கத்தான் தூண்டும். சில பேர் என்ன செய்வார்கள், எங்களுடைய சிறு பாடசாலை பிள்ளைகளுக்கு இந்த போர்ன் ஃபில்ம்ஸ், அதாவது பாலியல் படங்களை பார்க்க வேண்டாம் திருப்பி மூளைக்கு சொல்லுகின்ற போது மூளை எதிர்மறையாக செயற்பட்டு அதை இன்னும் பார்க்க தூண்டும். அதை அப்படியே மறந்து விட்டோம் என்றால் மூளையும் மறந்துவிடும். அதே போலதான் இங்கேயும் இந்த கைப்பழக்கம் என்ற செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைஃபோனை வைத்துக் கொள்ள எந்த ஒரு நாள் இத்தனை நாளைக்கு ஒரு நாள் தான் வைத்திருக்க வேண்டும் என்ற கடப்பாடு கிடையாது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சைன் அல்ல பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் டிக்டாக்கில் என்னை ஃபாலோ பண்ணுறவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்றவன் எனவே இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.